Hello friends, welcome to my YouTube channel. Today நாம் பார்க்க போகிறது செனாட்டர் டிக்டாக் 2 Pro ஃபார்வர் ரிசீவர் ஃபுல் ஹெச்டி ரிசீவர். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட ரிசீவர். DB3 USB எல்லாம் சப்போர்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். செனாட்டர் டிக்டாக் 2 ஃபார்வர், யூடியூபு, வைஃபை, 8000 சேனல் ஃபீட் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம், ஃபுல் ஹெச்டி, அப்புறம் 8 பிட்டு, அப்புறம் ப்ளூடூத்து எல்லாமே இருக்குது. 265 அதாவது சன் டைரக்டில் உள்ள சேனல் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய சேட்டலைட்டில் உள்ள சேனல்ஸ் பார்த்துக்கலாம். இதில் இதுதான் அந்த ரிசீவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஹெச்டியோட ரிசீவர். இதில் ஆட்டோ பிஸ் ஆட்டோ ரோலு இதெல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சேட்டலைட்டில் உள்ள சேனல்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் எடுத்து லைன் மட்டும் கொடுத்தா போதும், எல்லாமே ஈஸியாகவே பார்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு டியூனரு, IRXோட கேபிள், அப்புறம் HDMI அவுட்புட்டு, AV இருக்குது, USB இருக்குது, அப்புறம் DC 12 volt இருக்குது. IRX எல்லாம் தேவை இருக்காது, ஏன்னா அது ப்ளூடூத் ரிமோட்டில் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு ரிசீவர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதுக்கு மேலே 2 ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் நல்லா இதாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் அதில் ஒரு சார்ஜர் இதில் இருக்கும். சார்ஜர் உங்களுக்கு DC 12 voltக்குள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்மார்ட்டான ரிசீவர் தான். நிறைய ஆப்ஷன்ஸ் ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்கும். உங்கள் டிவி ஏவியாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு HDMI போட்டிருந்தாலும் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரும். இது நீங்கள் லைன் எடுத்து கொடுக்கும்போது இப்போதைக்கு ஆண்டனா செட்டிங் இது இன்னும் நமக்கு இது இன்ஸ்டால் பண்ணல இந்த ரிசீவர். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு நெட்டில் உங்களுக்கு ஃபைல் இருக்கும், அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் இந்த அளவு இதுதான் காண்பிக்கும். அது இன்ஸ்டால் ஆன பிறகு வேறொரு டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், HDMI மோடு, சிஸ்டம், மெனு லாங்குவேஜ், ஆடியோ லாங்குவேஜ், இப்படி நிறைய இது மாற்றியெல்லாம் வச்சுக்கலாம். சப்டைட்டில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆட்டோ பீஸ் அப்புறம் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணால் தான் அந்த ஏரியாலாம் வரும். ஓகே, பாஸ்வேர்டு சிஸ்டம் உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருப்பாங்க. எல்லாமே லாக் பண்ணி வைக்கிறது, சேனல்ஸு, ஆப்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாக் பண்ணி வச்சு கூட ட்ரை பண்ணிக்கலாம். வயர்லெஸ் செட்டிங், இதுக்கு வயர்லெஸ் மீன்ஸு இதுக்கு ஸ்டிக்கு வெளியில் வைக்க இன்பில்ட் வைஃபையாகவே வரும், ஸ்டிக்கு தேவையில்லை. ஸோ என்னெல்லாம் சப்போர்ட் ஆகுமோ எல்லா வைஃபையும் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் உள்ள பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்தா போதும். உங்களுக்கு யூடியூப், வேறு IPTV மூவிஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா இது தேவைப்படும் உங்களுக்கு. வயர்லெஸ்ஸு வைஃபை தேவைப்படும். இது ரிமோட்டுக்கு வேண்டி ப்ளூடூத் இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிசீவரோட STB நம்பரு. டிக்டாக் 2 Pro செனாட்டர் கம்பெனியோடது. செனாட்டர் கம்பெனி ஓகே. இவ்வளோ தான் இப்போ கொடுத்துருக்கேன். லைன் கொடுத்துருக்கு. ஆண்டனா செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் நிறைய ஆண்டனா செட்டிங் சேட்டலைட் நிறைய கொடுத்துருப்பாங்க. இது கான்ஃபிகர் பண்ணால் நிறைய வரும். இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ரிசீவரு. இல்லை உங்களுக்கு இதில் சேட்டலைட் எவ்வளோ சேட்டலைட் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பட்டன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. கரெக்டாக இது இப்போ ஏர்டெல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இதில் டயலாக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டாட்டா ப்ளே இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். பிளைண்ட் சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிபி ஆட் ஆகும். இப்போது டிஷ்ஷில் கரெக்டாக சிக்னல் இருக்கிறனால உங்களுக்கு டிபி ஆட் ஆகிட்டுருக்கு. டிபி ஆட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு சேனல்ஸ் வர ஆரம்பிக்கும். இதில் பார்த்தா தெரியும், இதுதான் சேனல்ஸு. இதே போல் உங்களுக்கு எவ்வளோ டிஷ்ஷில் இருக்க லைனாக இருந்தாலும் அந்த டயசிக்னு சொல்லுவாங்க, டயசிக் ஸ்ப்ளிட்டர், அது யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் லைன் கொடுத்துக்கலாம்.
8 வே இல்லை 16 டிஷ்ஷு அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துக்கலாம். எவ்வளோ டிஷ் இருந்தாலும் இதில் லைன் கொடுத்துக்கலாம். ஒரே டைமில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய சேனல் ஃபீட் பண்ணிக்கலாம். 8000 வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் இருக்குது சேனல்ஸு. அதுக்கு மேலே பார்க்கணுன்னா டெலீட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ 8000 வரைக்கும் இதில் சப்போர்ட் ஆகும் சேனல்ஸு. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரிசீவர். உங்களுக்கு எல்லா இதுக்கும் போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட்டோ பீஸ் அது எல்லாமே இதில் உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் உங்களுக்கு ஆட்டோ பீஸ் இது சப்போர்ட் ஆகுறதே ஏசியா செட்டு 100.5 அந்த இதில் தான் வரும். அதில் எவ்வளோ சேனல்ஸ் வருமோ அதிலெல்லாம் உங்களுக்கு ஆட்டோ பவர் வியூ சப்போர்ட் ஆகுறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏசியா செட் இதில் எவ்வளோ சேட்டலைட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்னெல்லாம் லைன் இருக்குமோ இதெல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது போயிட்டுருக்கு பாருங்கள். சன் டைரக்டு, மியா செட்டு, சி பேண்டு அப்படி எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே பண்ணிக்கலாம். டைஸுக்கு மட்டும் கரெக்டாகவே செட் பண்ணிக்கணும். மேலே உங்களுக்கு டிஷ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குதோ அதே போல் இதில் கீழே கொடுக்க வேண்டி வரும். இப்போது ஏசியா செட்டில் 100.5 உள்ள சேனல்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாமே பவர் வியூ இல்லை ஆட்டோ பிஸ் அப்டேட்டிங் அதில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் எவ்வளோ சேனல்ஸ் வேணும்னாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் IPTV மூவிஸு இதெல்லாமே ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.